நம்ம நார்மலாக சாப்பிட்ற கீரையை விட இந்த மைக்ரோ கிரீன்ஸில் 40-50% நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 6-7 டேஸ்லேயே இந்த மைக்ரோ கிரீன்ஸை ஈஸியாக நம்ம வீட்டில் வளர்க்கலாம். நான் 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் பச்சைப்பயிறு ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ட்ரே இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு டிஷ்யூ போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு இந்த வெந்தயமும் பச்சைப்பயிரும் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டார்க்கான பிளேஸில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டே இருக்கணும். தண்ணி வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 நாளில் ஸ்ப்ரவுட்ஸ்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் ஒரு டே 3 போல் கொஞ்சமாக இலை வந்திருக்கும். இந்த நேரத்தில் கொஞ்சமாக வெயில் அடிக்கிற ஒரு பிளேஸில் இந்த ட்ரேயை கொண்டு போய் வச்சிடலாம். 5 இல்லை 6வது நாளில் இந்த மைக்ரோ கிரீன்ஸ் நல்லாவே வளர்ந்துருக்கும். அப்போ இதை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இந்த மைக்ரோ கிரீன்ஸை மோஸ்ட்லி நம்ம சாலடில் போட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது குழம்பு செய்யும்போது லாஸ்ட்டாக கொத்தமல்லிக்கு பதிலாக இந்த மைக்ரோ கிரீன்ஸை கட் பண்ணி போட்டுருங்க. அதுவும் நல்லாயிருக்கும்.